வணக்கம். நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 12 டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு போனோம்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இது அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் சேர்த்து பார்த்துருவோம். ரெண்டும் சேர்த்து ஒரே இதாகவே பார்த்துருவோம். இப்போது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடிஷனை பொறுத்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ கமா பி ரெண்டு எலமெண்ட்டை ஏதோ ஒரு செட்டு, அந்த செட்டை நான் என்ன செஞ்சுக்கிறேன், எஸ்ன்னு எடுத்திருக்கேன். இந்த எஸ்ஸுங்கிற செட்லேருந்து எடுத்தேன் அப்படின்னா அதோட அடிஷன், அதாவது ஏ ப்ளஸ் பி, இந்த ரெண்டு எலமெண்ட் ஏ ப்ளஸ் பி எதில் இருக்குன்னா எஸ்ஸுங்கிற செட்டில் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா என்னது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடிஷனை பொறுத்து. ஓகேவா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடிஷனை பொறுத்து ஏ கமா பிங்கிற ரெண்டு எலமெண்ட்டை எஸ்ஸுங்கிறதுலேருந்து செட்லேருந்து எடுக்கிறோம். அதோட அடிஷன் எதில் இருக்கணும், அதே எஸ்ஸுங்கிற செட்டில் இருக்கணும். இப்போ எஸ்ஸுங்கிறது நான் காமனாக தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கொஸ்டினில் ஏன் கொடுத்துருந்தா ஏன் போடணும், சப்போஸ் ஆர் கொடுத்துருந்தா ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஸ்டார் பொறுத்து. ஸ்டார் பொறுத்துனா ஏ கமா பிங்கிற ரெண்டு எலமெண்ட் எஸ்எல்ங்கிற செட்லேருந்து எடுத்தோம்னா ஏ ஸ்டார் பி எதில் இருக்கணும், ஏ ஸ்டார் பிங்கிறது அதே எஸ்ஸில் இருக்கணும். இப்போ அடிஷன், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கோங்க. நேச்சுரல் நம்பரில் 1 2 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதில் நான் 1 3 ரெண்டு நம்பர் எடுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1னும் பி ஈக்குவல் டு 3னும் நான் எடுக்கேன். அப்போது அதோட அடிஷன் எதில் இருக்கும், ஏ ப்ளஸ் பி, 1 + 3 எவ்வளவு 4. இந்த 4 எதில் தான் இருக்கும், அதே நேச்சுரல் நம்பரில் தான் இருக்கும். ஓகேவா, அதே நேச்சுரல் நம்பரில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி ஏ கமா பிங்கிற ரெண்டு எலமெண்ட்டை எஸ்ஸுங்கிற செட்டில் இருந்து எடுத்தோம்னா அடிஷனை பொறுத்து ஏ ப்ளஸ் பி எனது எஸ்ஸில் தான் இருக்கணும். அது மாதிரி மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் ஏ கமா பிங்கிறது செட்டு எஸ்லேருந்து எடுத்தோம்னா ஏ ஸ்டார் பி அதோட மல்டிப்ளிகேஷனும் எஸ்ஸில் தான் இருக்கணும். இதே நேச்சுரல் நம்பர் பாருங்கள், 1 இதில் 3 கமா 4ன்னு எடுக்கேன். ஏ ஈக்குவல் டு 3யும் பி ஈக்குவல் டு 4ன்னு இருக்கேன். அதோட மல்டிபிள் எவ்வளவு 12. அந்த 12ம் எதில் தான் இருக்கும், நேச்சுரல் நம்பரில் தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ். அதாவது ஏவும் எஸ்ஸில் தான் இருக்குது, பியும் எஸ்ஸில் தான் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி இருந்துச்சுன்னா அதோட பி ப்ளஸ் ஏவும் என்ன செய்யணும், எஸ்ஸில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி 2 + 3ன்னு எடுத்துக்கிறேன். 2 + 3 ஈக்குவல் டு 3 + 2 ரெண்டும் சேம் தானே, ரெண்டுமே என்னது 5 தான். அது எதில் தான் இருக்கும், எஸ்ஸில் தான் இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. இதே மல்டிப்ளிகேஷனுக்கு ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ, ஏ கமா பி ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபார் ஆல் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு எஸ்ங்கிற செட்டிலேருந்து எடுத்துருக்கோம். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன செட்டு கொடுக்காங்களோ அதில் தான் நம்ம பார்க்கணும். இது ஸ்டாரை பொறுத்து ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி, இந்த ப்ராக்கெட்டை மாற்றி போட்டுக்கணும், ஸ்டார் சி ஃபார் ஆல் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு எஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் ஏ ஆட் பண்ணுவோம், அதை தனியாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆன்சர் சி ஆட் பண்ணும்போது ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவலான்னு சொல்லி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுவோம். இந்த க்ளோசர், காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டி ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸ் எல்லாமே 5 மார்க் கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நெக்ஸ்ட்டு ஐடென்டி ப்ராப்பர்ட்டி, ஏ ப்ளஸ் இ ஈக்குவல் டு இ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ. அதாவது நம்ம ஏங்கிற எலமெண்ட் எஸ்லேருந்து செட்லேருந்து எடுப்போம், ஈவும் என்னது எஸ்ஸில் தான் இருப்போம். இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இ ப்ளஸ் ஏ எழுதினாலும் ஆன்சர் என்ன வரணும், அதே ஏ வரணும். இப்போது இதுக்கு என்ன எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதே சேம் எலமெண்ட் அடிஷனை பொறுத்து வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம அடிஷனில் இப்போது நம்மளுக்கு 5 ஏக்கு பதில் நம்ம 5ன்னு எடுத்துக்கோங்க. 5 ப்ளஸ் இங்கே எந்த எலமெண்ட் இருந்தால் மறுபடியும் 5 வரும், 0ன்னு இருக்கணும். அப்போ அடிஷனை பொறுத்து நம்மளுக்கு ஐடென்டி எலமெண்ட் என்ன வரும்னா 0ன்னு வரும். அடிஷனை பொறுத்து ஐடென்டி எலமெண்ட் என்னது 0. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு அதே பாருங்கள், ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு மறுபடியும் என்ன வரணும், ஏ தான் வரணும். ஏ ஸ்டார் இயும் இ ஸ்டார் ஏவும் என்னது ஈக்குவல் டு என்ன தான் வரும், ஏ தான் வரணும். அப்போது இங்கே மல்டிப்ளிகேஷனில் எந்த நம்பரோட ஒரு நம்பரை மல்டிப் பண்ணால் அதே நம்பர் வரும் 1 அப்படி தானே.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏக்கு பதில் 7 எடுக்கேன் இன்ட்டு இதோட எந்த நம்பரை மல்டி பண்ணால் மறுபடியும் 7 வரும் நம்மளுக்கு 1 மல்டி பண்ணால் மட்டும்தான் என்ன வரும் 7 வரும் அப்படி தானே ஈக்குவல் டு 7 தேர்ஃபோர் இப்போ மல்டிப்ளிகேஷனில் வந்து இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன வரும் 1 இங்கே அடிஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து 0 வரும் மல்டிப்ளிகேஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து 1 வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து இப்போது ஏ ப்ளஸ் ஏவோட இன்வெர்ஸ் என்னது மைனஸ் ஏ அதாவது அடிஷனை பொறுத்து இப்போ 2னா -2ன்னு எழுதுவோம்ல ஈக்குவல் டு என்ன வரணும்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து வரணும் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது நம்மளுக்கு இங்கே 0 இப்படி தான் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது 0 அதே மாதிரி ஸ்டாரை பொறுத்து பாருங்கள் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அதே இ தான் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இ இப்போது ஈங்கிறது என்னது நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆன்சர் என்னது இங்கே வரும் 1 இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் இப்போ 3 எடுக்கேன் 3